யார் அது கீழே அடிப்படை வருது? ஐயோ, யாருமே இல்லையா? ஐயோ, ரொம்ப அடிபட்டு இருக்கு. யாருமே இல்லையே, என்ன பண்றது? செல்லு இருக்கு, ஏதோ வீட்டுக்கு ஃபோன் பண்ணலாமா? ஐயோ, செல் நம்பர் லாக் ஆயிடுச்சு பிறகு என்ன பண்ணுறது? சரி, ஆம்புலன்ஸ் போகும். ஹலோ சார், ஆம்புலன்ஸா? சார், இது ஒரு ஆள் அடிபட்டு சார். செங்கல்பட்டுலேருந்து அனமந்தபுரம் ரோட்டில் சார், ஃபாரஸ்ட் ஏரியாவில் சார் இது. ஓகே சார், ஓகே சார். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஆக்சிடென்ட் நடந்தது. நான் வரும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. சரி, நானும் உடையந்து பார்த்தா அவர் சுயநிலை இல்லாமல் இருக்காரு. நான் செல் எடுத்து சரி அவங்க சொந்தக்காரங்க இருக்கு திடீர்னு ஃபோன் பண்ணலாம் பார்த்தா, செல் எடுத்து பார்த்தா அதுமாரி லாக் ஆயிடுச்சு. இனிமேல் அவசர காலத்தில் நான் இப்போ வந்து அவங்க வீட்டுக்கு சொந்தக்காரங்களுக்கோ ஒய்ஃபுக்கோ இல்லை அண்ணனுக்கோ ஒரு அர்ஜென்ட்டு கால் பண்ணணும்னா தயவு செஞ்சு என்ன பண்ணுறீங்க, எப்பொழுதுமே நம்ம செல் எடுத்து போகிறவங்க வெளில வண்டியில் போகிறவங்க இங்கே பாருங்க பார்த்தீங்களா, வண்டி கவரில் வந்து அவங்களோட சொந்தக்கார நம்பர், ஃபோன் நம்பர் வச்சுக்கிங்க. ஏதோ ஒய்ஃபு இல்லைடா அண்ணன் தம்பி மச்சான் யார் நம்பரும் எழுதி வச்சுக்கிங்க. எழுதி வச்சுட்டா நம்ம வந்து ஒரு திடீர்னு ஒரு விபத்து நடக்குது, அந்த இடத்துல ஒரு நம்பர் இருந்ததுன்னா நம்ம ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டுக்கு தகவல் தெரிவிக்கலாம். கண்டிப்பாக இது எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.